வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வாரம் முழுக்க நாம் இளைஞர்களுடைய அடிப்படையான சில பிரச்சனைகளை, அதாவது நாம் அவர்களுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சார்ந்த சில விஷயங்களை பற்றி பேசத் தொடங்கினோம். முக்கியமாக தொடர்பியல், கம்யூனிகேஷன், மற்றவர்களுடன் அவர்கள் பேசுவதில் அவர்களுக்குள்ள சிக்கல்கள், அதாவது தன்னம்பிக்கை குறைவு, இன்னொன்று மொழி சார்ந்த ஒரு ஆளுமை குறைவு, போதுமான சொற்கள் இல்லாமல் தடுமாறுவது, சிந்தனைகளை ஒருங்கிணைத்து பேச முடியாமல் தடுமாறுவது, இதையெல்லாம் எப்படி கடந்து வர வேண்டும் என்கிற போது நாம் பேசித்தான் நம்மை வளர்த்து கொள்ள முடியும். ரமேஷ் பிரேதனுடைய ஒரு கவிதை இருக்கிறது, நாம் குழந்தைகள் பேசித்தான் பெரியவர்களாகிறார்கள் என்று. நாம் பேச வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும், சரளமாக பேச வேண்டும், சென்சிபிளாக பேச வேண்டும். இதெல்லாம் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு வெற்று அரட்டை என்பது அது பேச்சு ஆகாது. மாறாக நம்முடைய சிந்தனையை, நம்முடைய எண்ணங்களை நமக்குள்ளேயே தொகுத்து கொண்டு அதை எப்படி பிறருக்கு சொல்கிறோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஆற்றல். சிந்தனையை தொகுத்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நமக்கு சிந்தனைகள் தேவை. சிந்தனைகள் எங்கிருந்து கிடைக்கும்? சிந்தனைகள் நாம் படிக்கிற புத்தகங்கள், பார்க்கிற காட்சிகள், வாழ்க்கை பாடங்கள், நாம் ஆங்காங்கு சேகரிக்கிற பல்வேறு விதமான அறிவு, சீர்தூக்கி பார்க்கும் தன்மை, உண்மையையும் பொய்யையும் பிரித்தறியக்கூடிய தன்மை, இன்னொன்று ஒன்றை உள்வாங்கி அதை புரிந்து கொண்டு வெளிப்படுத்துகிற ஆற்றல், தனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றிய தெளிவு, அதே போல் நாம் சரியான வார்த்தைகளில் நம்மை வெளிப்படுத்திக் கொள்வது. பல பேரிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது ஒரு சரியான உணர்வை ஒரு தவறான முறையில் வெளிப்படுத்துவார்கள். இது நமக்கு பல்வேறு விதமான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் கூட கொண்டு வரும். அதேபோல் பதற்றமடையாமல் எப்படி நம்மை வெளிப்படுத்திக் கொள்வது, இதையெல்லாம் பற்றி கூட நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய விஷயம் இந்த பதட்டம் அல்லது உள்நோக்கிய தன்மை. அதாவது தனக்கு தெரிந்த நெருக்கமானவர்களிடம் பேசக்கூடிய சிலவற்றை புதிய மனிதர்களிடமோ அல்லது நாம் ஒரு தேவை கருதி அணுகுகிற மனிதர்களிடமோ பேச முடியாமல் போவது, இது ஒரு பெரிய மனத்தடையாக சிக்கலாக இருக்கிறது. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்டவரிடம் பேசுகிற போது நாம கற்பனை செய்து கொள்கிற விஷயங்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்வார்களோ அல்லது நாம் சரியாக நம்மை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டோமோ என்று ஏற்படுகிற அந்த தன்னம்பிக்கை குறைவு. இதையெல்லாம் ஏன் நான் உங்களிடம் பேசுகிறேன் என்று சொன்னால், இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதே நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் என்று கூட நிறைய பேருக்கு தெரியாது. என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், இதெல்லாம் என்னுடைய இயல்பு, என்னுடைய கேரக்டர் என்று நாம் கடந்து செல்கிறோம். எல்லா பிரச்சனைகளும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கின்றன. உண்மையில் இது என்னுடைய தனித்துவம், ஸ்பெஷாலிட்டி, நான் இப்படித்தான் என்று நாம் சொல்வதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கிறதா? நான் இப்படித்தான் என்று சொன்னால் அந்த நான் யார்? அதை எப்படி நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதாவது நாம் பிறக்கும்போது எந்த ஒரு செல்ஃபும் உருவாவது கிடையாது. நாம் வளர்கிற விதம், நம்முடைய சூழல்கள், நமக்கு இளமையில் கிடைக்கிற அனுபவங்கள், நம்முடைய உடல்நிலை, கல்வி, இப்படி பல விஷயங்கள், நாம் பழகுகிற சூழல், இது எல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய இயல்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை உருவாக்கி கொள்கிறோம். அது சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அது வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனிதன் என்பவன் எப்பொழுதும் நிரந்தரமாக செதுக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிற்பம். அந்த சிற்பம் ஒருபோதும் முடிவடைவதே கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்தில் நாம் முடிவு செய்து கொண்டு விடுகிறோம், இதுதான் என்னுடைய இயல்பு, இதுதான் என்னுடைய கேரக்டர் என்று. நாம் மற்றவர்களுடைய கேரக்டரை புரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய கேரக்டரை எப்படி புரிந்து கொள்வது, நம்முடைய இயல்பை எப்படி புரிந்து கொள்வது? நாளை நிகழ்ச்சியில் நாம் இதை பற்றி பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம்.
மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு வித்துட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கெட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணும்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசிச்சு பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்கள் தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிங்க. யோசித்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும்
மன ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டிலேருந்து சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் வந்து நான் வந்து போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன், சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒரு வீடு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் வந்து நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்துப்போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அந்த சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சு, விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு, இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோம் உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சுட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இதை அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், தட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பத்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, மிகப்பெரிய படிப்பாளி, எழுத்தாளர். அவர் எழுதியிருக்கிற நூல்களுள் புகழ்பெற்ற ஒரு நூல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்பது. நான் கண்டறிந்த இந்தியா என்கிற பொருளில் அவர் எழுதியிருக்கிறார். இந்தியாவின் பிரதமராக இருந்தார். ஆனாலும் இந்தியாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை பல்வேறு கோணங்களில் அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அது அரசியல் சார்ந்த நூல் என்று சொல்ல முடியாது. ஒரு சமூக பண்பாட்டு வரலாற்று பொருள்களை உட்பொதிந்திருக்கிற ஒரு நூல். அந்த நூலில் ஒரு செய்தியை அவர் மிக நுட்பமாக குறிப்பிடுகிறார். இந்தியாவில் 2 மதங்களுக்கு இடையில் ஒரு பெரும் மோதல் ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கத்தில் பௌத்தம், இன்னொரு பக்கத்தில் பார்ப்பனியம். இந்த 2 மதங்கள், அந்த பார்ப்பனியம் என்பது ஒரு கட்டத்திலே அது வைதீகம் என்று வழங்கப்பட்டது. வேதம் என்பதிலிருந்து வைதீகம் என்பது வருகிறது, வைதீக மதம்.
இதற்கும் பௌத்தத்துக்கும் இடையில் கடுமையான போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. பௌத்தத்தினுடைய ஆட்சி தான் இருந்தது. ஆனால் இந்தியாவிலே குப்த பேரரசு ஏற்பட்டதற்கு பிறகு பார்ப்பனியம் மிக வேகமாக தலை தூக்கியது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை அவர் சொல்லுகிறார். ஒன்றோடு ஒன்று மோதின, ஒன்றை ஒன்று நெருங்கின. எப்போதும் மோத வேண்டுமானால் நெருங்க வேண்டும். ஒன்றை ஒன்று நெருங்கின, ஒன்று இன்னொன்றை பாதித்தது. இங்கே இருக்கிற சில கூறுகள் அங்கே வந்து சேர்ந்தது, அங்கே இருக்கிற சில சடங்குகள் இங்கே வந்து சேர்ந்தது. இதனை அவர் மிக நுட்பமாக பார்த்து எழுதுகிறார். அதாவது பௌத்தத்திலிருந்து தான் ஆதிசங்கரர் இந்த மடம் நிறுவுவது என்கிற ஒரு மரபை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் இந்த சங்கம் என்பது பௌத்த மரபு. புத்தம் சரணம் கச்சாமி என்று வருவது போல அங்கே புத்தம் தம்மம் சங்கம் என்கிற 3 தான் அடிப்படையானவை. அந்த சங்கம் என்பது ஒரு அமைப்பு. அந்த சங்கம்தான் இங்கே சங்கர மடம் என்று ஆயிற்று. எனவே ஒன்றை ஒன்று நெருங்கி வந்தபோது ஒன்றிலிருந்து இன்னொன்றை இந்த மதம் ஏற்றுக்கொண்டது. அதனாலேயே இதற்கு என்ன பெயர் என்றால், ஒரு மறைந்திருக்கிற பௌத்தர் என்றே சங்கராச்சாரியாருக்கு ஒரு பெயரும் உண்டு. ஒரு பௌத்த கொள்கையை வேறு ஒரு உருவத்தில் அவர் காட்டி கொண்டிருக்கிறார் என்பதாக உண்டு. இப்படி ஒன்று இன்னொன்றை பாதித்ததும் இருக்கிறது, ஒன்று இன்னொன்றை அழித்ததும் இருக்கிறது. இந்த அழிவு எந்த காலகட்டத்திலே ஏற்பட்டது? பௌத்தம் ஏறத்தாழ அழிக்கப்பட்டது எந்த காலகட்டம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நேரு சொல்லுகிறார். 2 பயணிகள் சீனத்திலிருந்து இந்தியாவை நோக்கி வந்தார்கள். ஒருவர் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வந்தார், இன்னொருவர் 7ஆம் நூற்றாண்டில். 5ஆம் நூற்றாண்டில் வந்த அந்த பயணியின் பெயர் ஃபாகியான் என்பது. 7ஆம் நூற்றாண்டிலே வந்த சீன பயணி யுவான்சுவாங். 2 பேரும் நாட்குறிப்புகளை எழுதியிருக்கிறார்கள். இந்தியாவின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை எழுதியிருக்கிறார்கள். 2ஐயும் படித்து பார்க்கிற போது ஒரு உண்மை நமக்கு புரியும். 5ஆம் நூற்றாண்டிலே வந்த ஃபாகியான் எழுதுகிற போது பௌத்தம் இந்தியாவிலே எப்படி தழைத்திருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது அசோகரின் காலத்திற்கு பிறகு பௌத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சி உடையதாக ஆயிற்று. எனவே அவ்வளவு செழுமையாக இருந்த காலத்தை பற்றி ஃபாகியான் குறிப்பிடுகிறார். ஆனால் இடையில் வந்த குப்த பேரரசு முழுக்க பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக இருந்து பௌத்தத்தை அழித்து விட்டது என்றே சொல்லலாம். எனவே தான் யுவான்சுவாங் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்தபோது இந்தியாவிலே பௌத்தம் என்பது ஏறத்தாழ காணாமல் போய்விட்டது என்று எழுதுகிறார். எனவே 5க்கும் 7க்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் பௌத்த மதம் இந்தியாவிலே வீழ்ச்சி உற்றது என்பதை நேருவினுடைய புத்தகம் விளக்குகிறது. இன்னொன்றையும் அவர் சொல்லுகிறார். அங்கே இருந்து மடம் என்பதை இவர்கள் எடுத்துக்கொண்டது போல இங்கே இருக்கிற இந்து மத சடங்குகள் பலவற்றையும் மகாயானம், அதாவது நாகார்ஜுனன் என்கிற ஒரு பார்ப்பனர் புத்தரினுடைய சீடராக வந்து சேர்ந்ததாக சொல்லி பார்ப்பனிய சடங்குகள் எல்லாவற்றையும் புத்த மதத்துக்குள்ளும் கொண்டு போன பிறகு புத்த மதம் தன்னுடைய தனித்துவத்தையும் சிறப்பையும் இழந்து போயிற்று. எனவே 2ம் ஒன்றோடு ஒன்று நெருங்கவும் செய்தன, மோதவும் செய்தன, ஒன்றிலிருந்து இன்னொன்று ஒரு கூறுகளை எடுத்துக்கொள்ளவும் செய்தது என்கிற எல்லா உண்மைகளையும்